சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியில் நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்வில் இதுவரை இல்லாத வகையில் கைப்பிடியுடன் கூடிய செந்நிற சுடுமண் பானை முதன்முறையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 18 முதல் கஜேந்திரன் என்பவருக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தில் 11ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 7 குழிகள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் செங்கல் கட்டுமானங்கள், கழிவுநீர் வாய்க்கால்கள், சுடுமண் சாயக்கிண்ணங்கள், பானைகள், தக்களி, பாசி உள்ளிட்ட ஏராளமான தொல்பொருள்கள் கண்டறியப்பட்டன. கீழடியில் இதற்கு முன்பு நடைபெற்ற அகழாய்வுகளில் கெண்டி மூக்கு பானை, மூடியுடன் கூடிய பானை, அடர் சிவப்பு நிற பானை, வர்ணம் தீட்டப்பட்ட பானைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுடுமண் பானைகள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. தற்போது நடைபெற்று வரும் 11ஆம் கட்ட அகழாய்விலும் 3 முழுமையான சுடுமண் பானைகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் ஒன்றில் கைப்பிடியுடன் கூடிய செந்நிற பானை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட இந்த பானையின் மேற்பகுதியில் சிறிய வட்ட வடிவ திறப்பு காணப்படுகிறது. இதன் வழியாக தண்ணீர் உள்ளிட்ட திரவப் பொருட்களை நிரப்ப பயன்படுத்தியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேலும் பானையின் வெளிப்புற நடுப்பகுதியில் 3 அலங்கார வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. பானையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக எடுத்துச் செல்லும் வகையில் அதன் மேற்பகுதியின் இருபுறங்களிலும் உருண்டை வடிவ கைப்பிடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு கைப்பிடி பகுதி சேதமடைந்திருந்தாலும் மற்றொரு பகுதி முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நிலையில் கிடைத்துள்ளது. இந்த பானை கண்டெடுக்கப்பட்ட இடத்தின் அருகே செங்கல் கட்டுமானங்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. தற்போது 7 குழிகளில் அகழாய்வு நடைபெற்றுள்ள நிலையில் மேலும் சில குழிகளை தோண்டுவதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கீழடி அகழாய்வு வரலாற்றில் முதன்முறையாக கைப்பிடியுடன் கூடிய செந்நிற சுடுமண் பானை கண்டெடுக்கப்பட்டிருப்பது தொல்லியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.